உறவுகளே வணக்கம். நாம் கடந்த சில தினங்களாக நம்மளுடைய ஆற்றல் மையங்களை, அதாவது நமது உடம்பில் இருக்கக்கூடிய சக்கராக்களை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத தியான வடிவில் பார்த்தோம். அதே மாதிரி இயக்கப்பட்ட அந்த சக்கராக்களை தொடர்ந்து எப்படி இயக்க நிலையிலேயே வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு தியான வடிவில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க செஞ்சு பார்க்கலான்னு விரும்புகிறவங்க தாராளமாக இதில் கொடுத்துருக்கிற லிங்கை தொட்டு அந்த தியானத்தை செஞ்சு பார்த்து அதனுடைய முழு பயனையும் நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சக்கராக்கள் தொடர்ந்து இயக்க நிலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும். உலக வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும். இந்த சக்கராக்களை பயன்படுத்தி நம்மளுடைய பௌதீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நம்மளால் ஈர்க்க முடியும். நம்ம இப்போ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பதிவுகளை கடந்து வந்திருப்போம். ஆக்டிவேஷன் ஆஃப் 7 சக்ராஸ், ஹீலிங் ஆஃப் 7 சக்ராஸ், மேனிஃபெஸ்டேஷன் த்ரூ 7 சக்ராஸ், பேலன்சிங் அவர் 7 சக்ராஸ், அந்த மாதிரி நிறைய பதிவுகளை நம்ம கடந்து வந்திருப்போம். இதிலிருந்தே நம்மளுடைய சக்கராக்களை, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களை எந்த அளவுக்கு ஒரு இயக்க நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியும். என்னுடைய இந்த சக்கரா தியானம் அப்படிங்கிற பதிவுகளுக்கு, சக்கரா தியானம் தொடர்பான எல்லா பதிவுகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனால் ஏற்படக்கூடிய அளப்பரிய பயன்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் மனசார ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.